சார் வணக்கம். ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களோட அந்த இஷ்யூவை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ஃபீமேல் ஏடிஜிபிக்கே ப்ரொடெக்ஷன் இல்லையா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்க்க தோணுது. அவங்க டிஜிபி சங்கர் திவால் அவர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இஷ்யூஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அலுவலகம் பார்த்தா தாக்கப்படுதுன்றதை விட பேர்ன் பண்ணப்படுது, எரிக்கப்படுது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு இஷ்யூ. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கூட 4 ஆண்டுகள் ஆகப்போகுது. இந்த 4 ஆண்டுகால ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மேஜர் இஷ்யூ, இந்த ஃபஸ்ட்டு மேஜர் இஷ்யூ ஆஃப் த ஸ்டாலின் கவர்மெண்ட்டுன்னு இதை சொல்லலாம். ஏன்னா சர்விங் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தான் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ தான். கடந்த காலங்களில் நான் பார்க்கிற 40 ஆண்டுகளாக நான் பார்க்கிற அரசியலில் இப்படி ஒரு நிகழ்வு வந்ததே இல்லை. பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, தன்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்று வெளிப்படையாக குற்றம் சுமத்தியதாக நான் பார்த்தது கிடையாது. அதாவது இது ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் இதை பண்ணுவாங்க, எதை வேணால் பேசுவாங்க. அது அவங்களுக்கு வந்து பதவியிலேருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள், பென்ஷன் யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அது சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி எதிர்கட்சிகளோ மீடியாவோ பண்ணால் கூட அது திமுகவுக்கு எதிராக, தட் இஸ் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக அவங்களுக்கு இருக்க கிரட்ஜுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஹியர் இஸ் அ கேஸ் இன்வால்விங் சர்விங் ஆஃபீஸர் போது இட்ஸ் வெரி சீரியஸ். அப்போ காவல்துறைக்கும் மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதற்கு பதில் சொல்லணும். இது வரைக்கும் கவர்மெண்ட் பதில் சொல்ல. டிஜிபி விசாரணை நடக்குதுன்னு சொல்கிறாரே வழியா, இது வரைக்கும் நடந்த விசாரணையில் அது சதித்திட்டம் இல்லைன்றார். அதை தாண்டி யாருமே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாருமே வாய் திறக்கல. ஒரே ஒரு மந்திரி ராஜா கண்ணப்பன்ட்ட நேற்று கேள்வி கேட்குறாங்க. அது தனிப்பட்ட பகை காரணமாக இருக்கலாம், பப்ளிசிட்டிக்காக அவங்க பண்ணுறாங்கன்ற துணியில் அவர் பேசிட்டு போகிறார். இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணலை, அதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ரியாக்ட் பண்ணலை. ஆகவே அது சீரியஸ் சார்ஜுன்றதுனால அரசு தான் அதற்கு பதில் சொல்லணும். மிக மிக ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். சர்விங் ஆஃபீஸர், டாப் ஆஃபீஸர் தன் உயிருக்கு ஆபத்தில் தன்னை கொலை பண்ண முயற்சி நடக்கிறது, அசாசினேஷன் பிளாட் ஆன் மீன் அவங்க சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ வெரி சீரியஸ் சார்ஜ். கண்டிப்பாக முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இப்போ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட்னால ஏற்பட்ட விபத்தாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பிளான் பண்ணி எரிக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இல்லை, பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணி எரிக்கப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லைன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க சேர் மட்டும் எப்படி எரியுது? அவங்க ரூம் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படல, அவங்க சேர் மட்டும் எரியுது. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஏடிஜிபி ரேங்கில் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னா அவங்க அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிற விஷயங்களை தாண்டி வேறு விஷயங்கள் அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். ஷீ இஸ் இன் பொசஷன் ஆஃப் சம் மோர் மெட்டீரியல் டு ப்ரூவ் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் அன் அட்டெம்ப்ட் ஆன் ஹர் லைஃப். அதை விசாரணையில் அவங்க சொல்லுவாங்க. அதை எப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க ஒன்றும் ஒரு இல்லிட்ரேட் கிடையாது. ஷீ இஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு வரவங்க, 27 வருஷமாக சர்விங் ஆஃபீஸர். அவங்க 98 பேட்ச் ஐபிஎஸ். அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஃபாதர் எல்லாமே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரியஸ் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு லேடி, அவங்களே வந்து ஒரு 27 வருஷமாக சர்வீஸில் இருக்காங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு சார்ஜை அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி அவங்கக்கிட்ட டெஃபினெட்லி ஷீ இஸ் இன் பொசிஷன் ஆஃப் adequate material to prove, to substantiate her charge that there was an attempt on her life. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ அரசு தான் இதற்கு பதில் சொல்லணும், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் பதில் சொல்லணும். டிஜிபி என்னமோ சொல்கிறாரு, போனாங்க வந்தாங்க, கமிஷனர் பார்த்து, இவர் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னு என்னமோ சொல்கிறாரு அவர். பட் இது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப யூஷுவல் ரெட்டரிக் இது எல்லாமே. அதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியல. யூஷுவல் மசாலான்னு அது. ஒரு சர்விங் ஏடிஜிபி இப்படிப்பட்ட சார்ஜை சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து there will be some material, some strong material in her hands. ஆகவே இதோட பொலிட்டிக்கல் டேமேஜை பற்றி தான் டிஎம்கே கவர்மெண்ட்டு கவலைப்படணும். ஆனால் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தே ஆர் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே அவங்க காமிச்சிக்கவே இல்லை. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ 2 பேருமே ரியாக்ட் பண்ணல. இதுக்கு தான் டெப்டி சிஎம் ரியாக்ட் பண்ணணும். பிகாஸ் he is the deputy CM means is the waiting chief minister. A deputy chief minister is nothing but a chief minister in waiting. chief ministerோட எல்லா இலாக்காக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிர்வாகத்திலையும் முதலமைச்சருக்கு அடுத்த பங்களிப்பு அவருக்கு தான் உண்டு. அவரோட டிபார்ட்மெண்ட் வெறும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர்.
அவர் டெப்டி சிஎம்னும் போது இஸ் சீஃப் மினிஸ்டர் வெயிட்டிங். அவர் பேசணும். அவர் ஏன் அமைதியாக இருக்காரு? எதிர்கட்சிகள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ராமதாஸ் அவர்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது போதுமான ரியாக்ஷன் பார்க்குறீங்களா? இன்னும் பெட்டராக இருந்திருக்குமா? இல்லை, இது இந்த கட்டத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் இதை பண்ண வேண்டியதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பாவம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன் இந்த கள்ள மௌனம்? தேர்தல் நேரத்தில் தானே சார் கூட்டணி. திமுக அரசில் நடக்கக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நீங்கள் எதுக்கு சிலுவை சுமக்கிறீங்க? இவ்வளோ பாவ காரியம் நடக்குது, வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க. கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டீங்களா திமுகவோட? எதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கட்சி? வெட்கமாக இல்லையா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு? 36 மணி நேரம் ஆகுது, ஏன் வாயை திறக்கல இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ? ஏன் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்கள்? இட்ஸ் அ ஷேம் ஆன் தம். இது ஒரு வெட்கங்கட்ட அரசியலை இந்த கூட்டணி கட்சிகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. கேவலம் 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு கொடுப்பாங்க. அதில் நீ ஜெயிக்க போகிறது 2 சீட்டு இல்லை 1 சீட்டு. அது நீ ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி என்ன? மக்களுக்காக தானே அரசியல் பண்ணுற. இவ்வளோ தூரம் காவடி தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தேர்தல் காலத்தில் தானே ஏன் கூட்டணி? கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி. இந்த கடைசி 15 நாள் அது முடிஞ்சவொடனே நீ யாரோ நான் யாரோ தானே. இவ்வளோ நடக்குது இல்லை? இதே பிஜேபி கவர்மெண்ட்டில் எங்கேயா நடந்ததுன்னா பொங்கி எழுதிருப்பாங்கல்ல திமுக கூட்டணி இருக்க கட்சிகள். தெருவா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல. இதே உத்தரப்பிரதேஷ்லேயோ மகாராஷ்டிராலேயோ குஜராத்லேயோ நடந்திருந்தா. இப்போ உன் சொந்த ஊரில் நடக்குது, நவத்வாரங்களையும் பொத்திக்கின்னு இருக்க. சொன்னால் கோவம் மட்டும் வருது இல்லை? இந்த கேடுகட்ட அரசியலுக்கு என்ன பேர்? எல்லா கட்சியும் அறிக்கை விட்டான்ல 12 மணிக்குள்ளே. 7 மணிக்கு இண்டு பேப்பரில் வருது. 12 மணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி விட்டார், அறிக்கை கொடுத்துட்டாரு. அண்ணாமலை கொடுத்துட்டாரு, பிஜேபி டாக்டர் ராமதாஸ் கொடுத்துட்டாரு, முக்கியமான கட்சிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன் இன்ன வரைக்கும் 48 மணி நேரம் ஆகும் போது, 36 மணி நேரம் ஆகும் போது ஏன் பொத்திங்க இருக்காங்க? வெட்கமாக இல்லையா இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு? வாயை திறக்காமல் இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடுத்த எலெக்ஷன் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதா? இல்லை இப்போ கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒன்று கிடைக்காமல் போய்விடும், கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்பதா? எதற்காக இந்த மௌனம்? சார், இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேருந்தே பல தடவை நீங்கள் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏன் சீரியஸ்னு பார்க்குறீங்க? ஒரு பெண் ஏடிஜிபிக்கே ப்ரொடெக்ஷனில் அப்படின்ற ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்களா, இல்லைனா ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, அந்த மோசமான செயல்களில் ஈடுபடுறவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்களா? ஏன் அது ரொம்ப சீரியஸ் சொல்லுங்கள்? ரெண்டுமே. யூஆர் ரைட். ஒன்று மேஜர் இஷ்யூ வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்றது அவங்களோட அறிக்கையிலேருந்து தெரியுது நமக்கு. அவங்க ஒரு விசில் ப்ளோவராக இருந்திருக்காங்க. ஷி ரெஃப்யூஸ் டு சைன். யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டில் அவங்க மெம்பர், மேலே அவங்களுக்கு மேலே அதிகாரி டிஜிபி இருந்திருக்காங்க, மற்ற மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க தன்னோட இமீடியட் பாஸான டிஜிபிக்கு லெட்டர் எழுதாமல் ஏன் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கு லெட்டர் எழுதினாங்கன்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும், நான் ஒப்புக்கொள்கிறேன். பட் அதை எழுதாத காரணத்தாலே அவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஏதோ ஒரு பெரிய இதை அவங்க வெளியில் கொண்டு வந்ததால தான் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேமை அவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சர்விங் இடிஜிபியை அட்டம் பண்ணுற தைரியம் ஹார்டன்டு கிரிமினல்ஸ் கூட வராது. ஈவன் இஃப் யூ பே தம் மில்லியன்ஸ் குரோர்ஸ். ஏன்னா பனிஷ்மெண்ட் வில் பி இமினென்ட். உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் வில் ரிட்டாலியேட். ஒரு சர்விங் ஏடிஜிபி நீ இந்த மாதிரி வந்து அட்டம் பண்ணுறீங்க ஆன் அவர் லைஃப்னா, வாட் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் இது அட்டம்ஸ் காட் சக்சீடட் ஆர் இஃப் இட் ஷுட் ஹவ் பீன் இஃப் ஷி காட் இன்ஜர்ட்? என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அப்போ இந்த தைரியம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்னா பெரிய அளவில் கரப்ஷன் பண்ணுறவங்களுக்கு வரும், அல்லது இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கல்பனா நாயக் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவரை பிடிக்காத அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல், அந்த துணிச்சல் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய துணிச்சலாக இருக்கும். அங்கே தான் பொலிட்டிக்கல் பாசஸை பற்றிலாம் பேச வேண்டியிருக்குது. நமக்கு தெரியாது. ஒரு சர்விங் ஏடிஜிபி மேலே அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னா, அட்டெம்ப்ட் பண்ணுறவன் ஹார்டன்டு கிரிமினல்ஸ், ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா டெத் இமினன்ட்னு தெரியும். இட்ஸ் இமினன்ட் டெத். ஏன் பண்ணுறான்? அப்போ யார் பண்ணுறா? யார் கொடுத்த தைரியம்? அதை விட ஒரு பெரிய ஃபோர்ஸ். நீ யார் அட்டெம்ப்ட் பண்ணுறியோ அவங்கள விட பெரிய ஃபோர்ஸ் உனக்கு ஒரு சம் சார்ட் ஆஃப் அன் அஷூரன்ஸ் கொடுக்குது, போய் பண்ணுன்னு. அதனால் அது சீரியஸ் மேட்டர்ன்றேன். பிகாஸ் சர்விங் ஏடிஜிபி வந்து இஃப் ஷீ அலெஜஸ் that there was an assassination plot on me னா, தட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. எப்படி கேட்குறீங்க சீரியஸ் இஷ்யூனா? இந்த மாதிரி கூலிப்பட ஹெஞ்ச்மென் யாரை செய்வான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டாப் பியூரோக்ராட்ஸ்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சிஸ்டம் வில் ரிட்டாலியேட், சிஸ்டம் வில் க்ரஷ் தம்னு தெரியும். எவ்வளோ கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டான். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பண்ணுவான். நான் சொல்கிறேன், ஒரு டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை 10,000 கோடி காசு வச்சுருக்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை போட்டு தள்ளுன்னா ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ் வருவான். பணம் வருது, மாட்டினாலும் இல்லை பெஸ்ட்டு லீகல் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வருவான்.
ஆனால் ஒரு சர்விங் ஆஃபீஸரை, ஒரு ஏடிஜிபியை, ஒரு சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸரை, இல்லை ஒரு சர்விங் ஜட்ஜை, ஹைகோர்ட் ஜட்ஜை இந்த மாதிரி அட்டவுண்ட் பண்ணுன்னு வரான்னா ஹார்டன்டு கிரிமினல்ஸ், ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் செய்ய மாட்டான். பிகாஸ் தே நோ வெரி வெல் ஹவு த சிஸ்டம் வில் ரிட்டாலியேட். ஆனால் இந்த மாதிரி நம்ம பேசுறது கரெக்டா சார்? ஏன்னா இப்போ டிஜிபி ஆஃபீஸ் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா இது ஒரு கொலை முயற்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கங்க. அப்போ நம்ம ஏங்க நான் அதை தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நீங்கள் விட்டுடலாம். சொல்லப்படுபவர் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நீங்கள் விட்டுடலாம். சொல்லுபவர், இந்த சார்ஜை சொல்லுபவர் ஒரு சர்விங் ஆஃபீஸர். ஏன்னா நான் ஏதை கேட்குறேன்னா, நம்ம வந்து இப்போ பேசுறது எல்லாமே பார்க்கும்போது கொலை முயற்சி நடந்தது 100% உண்மைன்ற அடித்தளத்துல இருந்து பேசுற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கரெக்ட் நீங்கள் கேட்குறது, அந்த ப்ரிசம்ஷனில் தான் நான் கவர்மெண்ட் நடத்த முடியும். மாறா நீங்கள் எப்படி அதை இக்னோர் பண்ணிட்டு, why the government is silent for the past 2 days? அது கொலை முயற்சியாக இருக்கலாம், கொலை முயற்சியாக இல்லாமல் இருக்கலாம். தெளிவுபடுத்திருக்கணுன்றீங்க. Let the government clarify. Are you ordered an inquiry? See, unless it is proved, நான் சர்விங் ஆஃபீஸரோட வார்த்தையை தான் எடுத்துக்க முடியும். பிகாஸ் ஷீ இஸ் an ஏடிஜிபி. அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி. யாரோ ஒரு பர்சன் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா நம்ம கண்டுக்க தேவை. ஐ மீன் அதை நான் இப்படி பேச முடியாது. பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் த சிஸ்டம், ஷீ இஸ் த ஸ்டேட். அவங்க தான் ஸ்டேட்டு, மேபி அ டீப் ஸ்டேட், பட் ஷீ இஸ் த ஸ்டேட். பார்ட் ஆஃப் த ஸ்டேட். She is a part of the state. Kalpana Nayak is part of the state. Now, how can I ignore her? For me, it is very, very important. Because நான் என் அனுபவத்தில், I will tell you, in the past 40 years of my experience as a journalist, I have never come across this sort of a case. தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரே ஒரு பேரலல் எதுன்னா, சந்திரலேகா மேலே ஆசிட் ஊற்றின கேஸ், ஆசிட் அடித்த கேஸ். கரெக்டாக 34 இயர்ஸ் முன்னால், 92 மே 33 இயர்ஸ் முன்னால் கடைசியில் அந்த சிபிஐக்கு அந்த கேஸ் போய் அதில் ஒரு சர்விங் மினிஸ்டர் அவர் இன்வால்வ்டுன்னு வந்து, பட் ஆஃப்கோர்ஸ் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியல. பட் தட் சர்விங் மினிஸ்டர் வாஸ் இன்வால்வ்டு. அப்போ போய் அந்த ஹூலிகன்ஸ் அங்கேருந்து பாம்பேலேருந்து தூக்கிட்டு வரும்போது அவனுங்க சொன்ன வார்த்தை, அந்த 164 ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்து எங்கிட்ட இருந்து எல்லா ஜேர்னலிஸ்ட்கிட்டையுமே இப்போ இருந்தது 95-96 பீரியடில். போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் வரமாட்டேன், எவ்வளோ கொடுத்தாலும் வரமாட்டேன், சிஸ்டம் அந்த மாதிரின்றான். 2வது தடவை போய் கூட காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க, சொன்ன காசையும் கொடுக்கல. இதெல்லாம் அந்த 164 ஸ்டேட்மெண்ட்டில் வருது. தட் வாஸ் ஹொரண்டஸ். ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவும் கல்பனா கேஸில் நடக்கலை. காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. நான் இப்போ கூட வந்து சந்திரலேகா கேஸ் இஸ் மச் மோர் சீரியஸ். நான் சந்திரலேகா கேஸோட கல்பனா நாயக் கேஸை ஒப்பிடலை. சந்திரலேகா கேஸ் வாஸ் மச் மோர் வர்ஸ், ஹொரண்டஸ், நோ டவுட். அதோட நான் வந்து இந்த கேஸை ஒப்பிடலை. திஸ் இஸ் மச் லெஸ் சீரியஸ். ஹவெவர், a serving officer got into trouble. Anga she was injured. Miraculously she escaped. She paid a price. இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. The concerned officer was safe. Is very happy that she is safe. But அவங்கக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வருது. When the complaint comes from the horse's mouthன்னு வாங்கல்ல, நீங்கள் அப்போ எந்த ப்ரெசம்ஷனில் இதை பேச முடியும்? Can you deny the presumption that it was a plot? இப்போ நீங்கள் நல்ல ஒரு அழகாக கேள்வி கேட்டீங்க. when the government says it was not a plot, நீங்கள் அதை நம்பாமல் இதையே நம்புறீங்க. அதான் உங்கள் பாயிண்ட்டு. என்ன கன்வின்சிங் ஆன்சரை கவர்மெண்ட் கொடுத்து, why the chief minister has not spoken, why the deputy chief minister has not opened his mouth, why the government has not reacted? டிஜிபி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ரியாக்டே பண்ணல. இது எடப்பாடி பீரியடில் நடந்திருந்ததுன்னா, நீங்கள் எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நடந்திருந்ததுன்னா, வாட் வுட் ஹவ் பீன் த டிஎம்கேஸ் ரியாக்ஷன்? திஸ் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஒரு சர்விங் ஏடிஜிபி ஆஃபீஸர் லெவலிங் சார்ஜஸ், அது விசில் ப்ளோவராக கூட இருக்கலாம் அவங்க. ஏன்னா மெயின் இஷ்யூ என்ன, அரௌண்ட் 41 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் கம்யூனல் ரொட்டேஷனை மீறி செலக்ட் ஆனாங்கன்றது. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே வாங்குது, சம்திங் ஹேப்பன், கவர்மெண்ட் சேஸ். அதுக்கு பிறகு அவங்களோட கன்கரன்ஸோட தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் கரப்ஷன் வாஸ் நாட் ரூல்ட் அவுட். ஆனால் இது ஒரு முக்கியமான இஷ்யூ சார். இப்போ இந்த ஹோல் இஷ்யூலேயே இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பெரிய ஒரு அதுதான் மெயின் ஆங்கிள் அப்படின்னு வரும்போது, அப்போ ரிசர்வேஷன் சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க. Why Kalpana Nayak, ADGP Kalpana Nayak raised this issue was, she was saying that communal rotation was compromised, which is a very serious issue. That too in a state like Tamil Nadu, where huge, you got a very bulk history of social justice. அதுதான் கேப்ரியல் மெயின் இஷ்யூ. என்ன சொல்ல போனால், இந்த அசாசினேஷன் பிளாட்டை விட
அசாசினேஷன் பிளாட் இஸ் த மெயின் இஷ்யூ. ஐம் நாட் டினைங் தட். பட் இதோட மதர் கேஸ் அது. இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தட். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் வென்றெடுத்த அந்த லாபங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கு. ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டிகேட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட் ரெட்ரீட்டிங். எப்படிங்க அதை நீ செய்ய முடியும்? ஹர் மெயின் சார்ஜ் வாஸ் கம்யூனல் ரொட்டேஷன் வாஸ் காம்ப்ரமைஸ்ட். டாக்டர் ராம்தாஸ் தான் அதை தெளிவாக சொல்கிறார், பிஎம்கே ஃபவுண்டர். அதுதான் மெயின் இஷ்யூ. என்ன சொல்ல போனால் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. அசாசினேஷன் பிளாட்னு அவங்க லெவல் பண்ணுறாங்க, வெரி சீரியஸ். கவர்மெண்ட் ஹேஸ் டு லுக் இன்டு இட். அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இட் ஹேஸ் டு கோ பியாண்ட் தட். இது எதுலேருந்து வருது? அசாசினேஷன் பிளாட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் வாட்? அதை பிடிக்கணும் நீங்கள். இன்ஃபேக்ட் அது ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தா தான் சம் மோர் ஃபிஷ் வுட் ஹவ் பீன் தேர். ஆகவே இப்போ இது யாருக்கு அசிங்கம்? இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளாக் மார்க் இல்லையா? when your own ADGP says, ADGP is a DGPங்க, அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இஸ் அ டிஜி ரேங்க், ஆல்மோஸ்ட் 3 ஸ்டார் தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ அவங்க கிட்டேருந்து வருது அப்படின்னும் போது தட் டு an IPS ஆஃபீஸர், ஷி நோஸ் த கான்சிக்வன்சஸ். பொய் சொன்னால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் திஸ் சார்ஜ் ஃப்ரம் ஹர் லெவல், அந்த உத்தியோகத்தோட மரியாதை என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹர் ஸ்டேட்டஸ் இஸ் வெல் நோன் டு ஹர். அவங்க இந்த சார்ஜை வைக்கிறாங்கன்னா தட் ரிட்டர்னில் அவங்க டிஜிபி கிட்ட சப்மிட் பண்ணுறாங்கன்னா இதோட லாஜிக்கல் எண்டு எங்கே வேணால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட நிற்கும். அப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டு என்கொயரி ஹஸ் பின் ஆர்டர்டுன்னா பொய் சொன்னாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. ஷி வில் கோ டு ஜெயில். அப்போ டு யூ திங்க் தட் ஷி வில் டேக் தட் ரிஸ்க்? தட் மீன்ஸ் அவங்க அந்த லெட்டரில் சொல்கிறதா நமக்கு இப்போ ட்ரிக்கிள் டவுன் ஆகிறது ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். ஷி ஹஸ் காட் மெனி திங்ஸ் இன் ஹர் ஸ்லீவ்ஸ். அது நேரம் வரும்போது அவங்க அப்படி ஒரு நேரம் அவங்களுக்கு வந்ததுன்னா ஷி வில் புட் இட் பிஃபோர் த இன்வெஸ்டிகேட்டிவ் பேனல் ஆர் அ கோர்ட் ஆஃப் லா. நான் சொல்கிறது ஆஸ் அ சிட்டிசனா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக இது என்ன பிக்சர் இந்த கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு கொடுக்குது? தென் வை த சீஃப் மினிஸ்டர், த டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஹவ் நாட் ஓப்பன் தேர் மவுத்? ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.